ஹாய் ஹலோ வெல்கம் டு அடிங்கப்பா ஹாஹா சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பு வச்சு இன்றைக்கி சிம்பிளாக ஒரு ரெசிபி செய்ய போகிறோம். ரொம்பவும் ஸ்வீட்டாக இன்றைக்கி நாம் இருக்கிற பொருளை வச்சு எப்படி செய்யலான்றதையும் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு குக்கர் ஒன்று வச்சுக்கலாங்க. அதில் அரை கப்பு நான் பாசிப்பருப்பு எடுத்துக்கிட்டேன். இப்போது அந்த பாசிப்பருப்பை நல்லா வறுத்து எடுத்துக்கணுங்க. இப்போ சிம்மில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது கலர் மாறணுன்ற அவசியம் இல்லை. நல்லா சிம்மில் வச்சு நல்லா வாசனை வர அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி செய்கிறதுனால நல்லாவே சூப்பராக இருக்கும். நம்ம எப்போவுமே பாசிப்பருப்பை வறுத்து செஞ்சோம் அப்படின்னா நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா வறுபட்டாச்சு. இப்போ இது கூட நான் தண்ணி சேர்த்துட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு 2 முறை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேங்க. இப்போ நீங்கள் வேறு ஒரு பாத்திரத்தில் கூட நீங்கள் மாற்றி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது கூட 2 கப்பு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். எனக்கு குழைவாக வேணுன்றதுனால 2 கப்பு சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு 1 பாதி வேணும் அப்படின்னா நீங்கள் 1.5 கப்பு சேர்த்துட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ தண்ணி சேர்த்தாச்சு. இது கூட நான் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த சால்ட் உப்பு சேர்க்கறதுனால நமக்கு இனிப்பு நல்லா தூக்கலாக கொடுக்கும். அதனால் சேர்த்துக்கிட்டேங்க. இப்போது நம்ம குக்கர் மூடியை போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கிறேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பாசிப்பருப்பு நல்லாவே சூப்பராக குழைவாக வந்துட்டு இப்போது இதை அப்படி நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. இந்த அளவுக்கு வந்திருக்கு. இதில் நம்ம அப்படி எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் நான் 1 கப்பு நாட்டு சக்கரை எடுத்துக்கிட்டேன். நீங்கள் சுகர் இருந்தால் கூட எடுத்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இந்த நாட்டு சக்கரை நல்லா கரையணுங்க. கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி நம்ம எடுத்துக்க போகிறோம். இப்போ நல்லா கரைஞ்சால் மட்டும் போதும். ரொம்ப பாக ஆகணுன்ற அவசியம் இல்லை. இப்போ இது படிக்கட்டுறதுக்காக நான் இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லாவும் கரைஞ்சி வந்துட்டு இப்போ பாருங்கள். இப்போது அப்படியே நம்ம இது ஒரு பக்கமாக வச்சுக்கலாம். இப்போது ஒரு ஃபேனில் நம்ம நெய் ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு நம்ம விட்டுக்கலாம். நான் ஒரு பேக்கெட் தான் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தேன். அப்படியே அந்த நெய்யை சேர்த்துக்கிறேங்க. நம்மக்கிட்ட இருக்கிற பொருளை வச்சு இன்றைக்கி சிம்பிளாக இன்றைக்கி குழந்தைங்களுக்கு நான் பாயசம் செஞ்சு கொடுக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நம்ம ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு வந்தாங்கன்னா ஏதாவது ஒன்று செஞ்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அந்த சமயத்தில் என்கிட்ட பாசிப்பருப்பு இருந்துச்சு. நான் அதை வச்சு தான் இன்றைக்கி பாயசம் செய்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் நம்ம அந்த சர்க்கரையை தவிர்த்துட்டு நாட்டு சர்க்கரை, வெல்லம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா நம்மளோட குழந்தைங்க ரொம்பவே ஹெல்த்தியாக இருப்பாங்க. இப்போது இந்த நெய் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இது கூட கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துட்டு நல்லா தேங்காய் நல்லா வாசனை வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த தேங்காய் சேர்க்கறதுனால நல்லா வாசனையாக இருக்கும், ஹெல்த்தியும் கொடுங்க. இப்போ இது கூட பாதாம், திராட்சை, பிஸ்தா, முந்திரி, ஏலக்காய், கருப்பு திராட்சை, இந்த நட்ஸ் எல்லாம் நான் சேர்த்துருக்கேங்க. இது ரொம்பவே ஹெல்த்திங்க. குழந்தைங்களுக்கு இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நட்ஸ் எல்லாம் சேர்த்து செய்கிறதுனால இந்த பாயசம் பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லாவே சூப்பராக அட்டகாசமாக இருக்கும். அதனால நான் சேர்த்துக்கிட்டேன். உங்கள்கிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ அந்த நட்ஸ் எல்லாம் நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கணும். இந்த தேங்காய், அந்த நட்ஸ் எல்லாம் வந்தாச்சு பாருங்கள். நல்லா வாசனையாக சூப்பராக இருக்குங்க. இப்போ இதை நம்ம நல்லா வறுத்தாச்சு. நல்லா சிம்மில் வச்சு அழகாக வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ வேறு ஒரு பிளேட்டில் நம்ம இதை எடுத்துக்கலாம். இப்போ எடுத்தாச்சு. நம்ம பார்த்திங்கன்னா இது கூடவே நம்ம அப்படியே எடுத்து வச்சுட்டு இது கூடவே நான் 1 கப் பால் எடுத்திருக்கேன். இது ஃப்ரிட்ஜில் இருந்த பாலுங்க. அப்படியே இதோட சேர்த்துட்டு நல்லா அந்த பால் கொதிக்க விட்டதுக்கப்புறம் நம்ம பாசிப்பருப்பு வேக வச்சோம்ல, அந்த பாசிப்பருப்பை இதோட நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம இதில் சேர்த்துருக்கிற பொருள் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தியான பொருள் தாங்க. குழந்தைங்களும் நல்லா ருசித்து ரசித்து சூப்பராக சாப்பிடுவாங்க. ரொம்பவே ஹெல்த்தியும் கொடுங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிற பொருளை வச்சு ஏதாவது ஒரு குழந்தைங்களுக்கு நம்ம ஸ்வீட்ஸ் செஞ்சு கொடுக்கலாம். ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நல்லா சிம்மில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா கட்டியாக ஆரம்பிக்கும். உங்களுக்கு தண்ணி வேணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம். நான் தண்ணி எதுவும் சேர்க்கல, பால் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். இந்த பாசிப்பருப்பு வேக வச்சது சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. சிம்மில் வச்சுக்கோங்க. இது கூட நம்ம இந்த நாட்டு சக்கரை நல்லா கரைச்சி வச்சுருந்தோம்ல, அதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். மண், தூசி இந்த மாதிரி இருந்துச்சா கூட நமக்கு வந்துடும். இப்போ நல்லா நாட்டு சக்கரையை சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க.
நீங்கள் அந்த கேஸை வந்து முக்கியமாக வந்து சிம்மில் வச்சுட்டே பண்ணுங்கள். நமக்கு உடனே வந்து கட்டிப்பட ஆரம்பிக்கும். உங்களுக்கு இந்த ப்ரௌன் கலர் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வந்து சர்க்கரையை கூட எடுத்துக்கலாம். ஆனால் வந்து சர்க்கரை எடுத்துக்கிறதுனால நமக்கு வந்து ஹெல்த்தி அந்த அளவுக்கு ஹெல்த்தி கிடையாது. அதனால் நான் வந்து நாட்டு சர்க்கரை தான் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் வெல்லமாக இருந்தால் கூட எடுத்துக்கலாம், ரொம்பவே சத்துந்தாங்க. இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் இன்னும் கூட பால் இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கோங்க. இது வந்து நம்ம சிம்மில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ண நமக்கு வந்து நல்லா கட்டியாக ஆரம்பிச்சிடும். இப்போது நல்லா வந்து நம்ம பாலில் சேர்த்துருக்கோம்ல, அதனால லைட்டாக வந்து நமக்கு பொங்கி வர ஆரம்பிச்சிச்சுன்னா போதும். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி நல்லா கிளறி கொடுத்துருங்க. இப்போ சுகரெல்லாம் நமக்கு கரெக்டாக தான் இருக்குது. நாட்டு சர்க்கரையில் அந்த அளவுக்கு வந்து நமக்கு வந்து சுகர் இருக்காது, இனிப்பு இருக்காது. அதனால் நான் நாட்டு சர்க்கரை வந்து எடுத்துக்கிட்டேன். இப்போ நமக்கு ஒரு கப் வந்து சரியாக இருக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற அந்த நட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வந்து நான் எடுத்து வச்சுக்கிறேன். அது மேலே வந்து கொஞ்சமாக தூவி விடுறதுக்காக அந்த நட்ஸ் எல்லாம் சேர்த்துட்டு நல்லாவே வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்படியே வந்து நம்ம அந்த சூட்டோடு ஊற்றி நல்லா சாப்பிட்டோம்னா செம்மையாக இருக்குங்க. இந்த பாயசம் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதை வந்து லைட்டாக கூட நீங்கள் வேக வச்சு நீங்கள் ஒன்றும் பாதியமாக எடுத்துக்கலாம். நல்லா குழைவாக வந்து வேக வச்சுட்டேன். குழந்தைங்கள்லாம் அதுமாரி கொடுத்தா தான் சாப்பிடுவாங்க. அதனால நான் வந்து அது மாதிரி எடுத்துக்கிட்டேன். இப்போ ஒரு பவுலில் வந்து இதை ஊற்றிட்டு நல்லா வந்து ஆற வச்சு அப்படியே வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் கூட வச்சு ஸ்டோர் பண்ணலாம். ஸ்டோர் பண்ணி நம்ம எடுத்து சாப்பிட்லாம். நல்லா ஜில்லுன்னு சூப்பராக இருக்குங்க. இப்போ நம்ம வந்து பவுலில் வந்து ஊற்றி வச்சு மேலே எக்ஸ்ட்ரா வச்சுருக்கிற இந்த நட்ஸ் எல்லாத்தையும் அப்படியே வந்து டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து என்ன தான் நம்ம வீட்டில் செஞ்சு கொடுத்தாலுமே அவங்க வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே கலர்ஃபுல்லாக கேட்குறாங்க. அல்லது இல்லை மேலே வந்து இந்த மாதிரி ஏதாவது நட்ஸு இந்த மாதிரி ஏதாவது ஸ்வீட்டாக கேட்குறாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா கண்டிப்பாக வானானே சொல்ல மாட்டாங்க. நல்லா விரும்பி சூப்பராக வந்து சாப்பிடுவாங்க. இந்த நம்ம வந்து ப்ரௌனில் வந்து ஊற்றி வச்சு இதை வந்து நம்ம வந்து அப்படி வந்து மூடி போட்டுட்டு நம்ம வந்து ஃப்ரிட்ஜரில் கூட ஸ்டோர் பண்ணிவிட்டு நம்ம வந்து எடுத்து சாப்பிட்டோம்னா கூட ரொம்பவே கூலிங்காக இருக்கும். வெயில் டைமில் பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். இதை வந்து மறுநாள் வச்சுக்கிட்டுலாம் யூஸ் பண்ணாதீங்க, அன்றைக்கே வந்து காலி பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி கூட சாப்பிட்லாம். இல்லைனா அப்படியே வந்து நம்ம இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து ஒரு பவுலில் போட்டு குழந்தைங்களுக்கு வந்து சூடாகவே கூட கொடுக்கலாங்க. உங்களோட விருப்பம் தான். நீங்கள் வந்து கூலிங்காக சாப்பிட்ணுன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. இல்லை சூடாக சாப்பிட்ணுன்னா அப்படியே செஞ்ச உடனே அந்த சூடோடு நல்லா வந்து குடிக்கலாங்க. நல்லா குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பெரியவங்க கூட நல்லா சாப்பிட்லாம். பெரியவங்க நல்லா சாப்பிட்ற மாரி தான் அப்படி இருந்தேன்னா நீங்கள் வந்து ஒன்று பாதியமாக அந்த வந்து பாசிப்பருப்பு வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. நான் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனால நான் வந்து கொஞ்சம் பாசிப்பருப்பு வந்து நல்லா வந்து மசிச்சு எடுத்துருக்கேன். நம்மளுடைய பாசிப்பருப்பு பாயாசம் வந்து சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சுங்க. செம்ம அட்டகாசமாக இருக்குது. நல்லா சூட்டோடு அப்படியே வந்து ஊற்றி நம்ம குடித்தோம் அப்படின்னா செம்ம அட்டகாசமாக இருக்கும். ஹெல்த்தியான நாட்டு சக்கரை பாயாசம் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஹெல்த்தியாக வந்து ரொம்பவே சூப்பராக வந்து செஞ்சுருக்கோம். நீங்களும் வந்து செய்யலாங்க. வீட்டில் பாசிப்பயிறு இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி வந்து செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இதோட டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே வந்து உங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணிவிட்டு நம்மளோட சேனலுக்கு வந்து லைக் ஒன்று கொடுத்துருங்க. நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா நிறையவே வந்து ஸ்நாக்ஸ் ரெசிபிலாம் கொடுத்துருக்கேன். அப்படி இந்த பாயசம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, பாய்.